வணக்கம், வெல்கம் டு மை சேனல். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. நாம் தினம் ஒரு பாசுரம் என்ற தலைப்பில் திருப்பாவையின் பாசுரங்களை அனுபவிச்சுக்கிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருப்பாவையின் 13ஆம் பாசுரம். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவைக்களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலமினகான் போதறி கண்ணினாய் குள்ளம் குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடந்தையோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்திலும் தன் தோழியை எழுப்புவதாகவே அமைந்திருக்கும். முதல் 2 வரிகளின் விளக்கத்தை பார்ப்போம். புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய். பறவை வடிவில் வந்த பகாசனுடைய வாயை பிளந்து கொன்ற மிகப்பெரிய வீரனே. கிருஷ்ணனின் பராக்கிரமத்தை தான் மறுபடியும் கூறுகிறார். பகாசுரன் எப்படி கொன்றார் அப்படின்னு சொல்றாரு. ராவணனது தலையை கிள்ளி எறிந்த மிகப்பெரிய வீரம் படைத்தவரும் அவர்தான். மிகப்பெரிய பொல்லாதவனாக விளங்கிய ராவணனது தலையை கிள்ளி களைந்த பெருமானின் புகழை பாடணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வரிகளை பார்ப்போம். பிள்ளைகள் எல்லோரும் பாவைக்களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. தன் தோழிமார்கள் எல்லோரும் பாவைக்களத்துக்கு போயாச்சு. இன்னொன்று வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. அது கூட தெரியாம இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கியே, எழுந்து வா என்கிறாள். அடுத்த 2 வரிகளின் அர்த்தத்தை பார்ப்போம். புல்லும் சிலம்பினகான் போது அரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே. பறவைகள் பாடுகின்றன, தாமரை போன்ற கண்களை உடைய அழகான பெண்ணே, நீ நன்றாக குளுமையான நீரை ஆடி அனுபவிக்காமல் தூங்கிக் கொண்டிருக்கிறாயே, வேகமாக எழுந்து வா என்கிறாள். அடுத்த 2 வரிகளின் விளக்கத்தை பார்ப்போம். பள்ளி கிடந்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய். இப்படி தூங்கிக் கொண்டிருக்காயே, இந்த தூக்கமான திருட்டை விடுத்து எழுந்து வா. இது நல்ல நாள் தொடங்கிடுச்சு, இன்னைக்காவது தூக்கத்தை தூக்கி போட்டுட்டு எங்களுடன் எழுந்து வா அப்படின்னு தன் தோழியை கூப்பிடுகிறாள் ஆண்டாள். இந்த பாசுரத்தின் தாற்பயமாக ஆண்டாள் நாச்சியார் கண்ணனின் பெருமைகளையும் ராமனின் பெருமைகளையும் சொல்கிறார். வெற்றி நிறைந்த ஆற்றல் நிறைந்த கிருஷ்ணனை நாம் பாடணும். ஆகவே பெண்ணே நீ எழுந்து வா, தூக்கம் என்னும் திருட்டை விட்டுவிட்டு வா. தூக்கம் என்பது திருட்டா அப்படின்னு கேட்டா, நாம் அளவா தூக்கம் ஆரோக்கியமான தூக்கமாக இருக்க வேண்டும், இல்லையெனில் அது திருட்டை தூக்கம் என்றுதான் சொல்கிறாள். ஏனென்றால் அது இறைவனை வணங்கும் நேரத்தை திருடி கொள்வதால் அந்த தூக்கத்தை திருட்டு தூக்கம் என்று ஆண்டாள் நாச்சியார் பதிவிட்டுள்ளார். நாம் இன்று 13ஆம் பாசுரத்தை அனுபவித்தோம். நாளை அடுத்த பாசுரத்தை சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.